வெந்து தணிந்தது காடு 10 தல திரைப்படங்களோட தரமான வெற்றி மீண்டும் சிம்புவை கலைத்துறையில ஹாட் ஸ்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கு. இந்த 2 படங்களுமே கலவையான விமர்சனங்களை வாங்கி இருந்தாலும் 2 படங்களுக்கும் ரசிகர்கள் மத்தியில அமோக வரவேற்பு கிடைச்சது. அண்ட் இந்த 2 படங்களுமே ஓரளவுக்கு நல்ல கலெக்ஷனை கொண்டு வந்துச்சு. இந்த 2 படங்களோட வெற்றியினால சிம்பு ஒரு படத்துக்கு இப்ப 30 கோடி வரை சம்பளம் வாங்குறாராம். சிம்புவோட அடுத்த படம் அதாவது 48th மூவி என்னவா இருக்க போகுது அப்படின்னு பலரும் எதிர்பார்த்த நிலையில சஸ்பென்ஸ உடைச்சாரு உலகநாயகன் கமல் அவர்கள். எஸ், கமல் அவர்களோட ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிப்புல கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் பிளாக் பஸ்டர் பட இயக்குனர் தேசிங்கு பெரியசாமி தான் இந்த படத்தை இயக்குறாரு. அண்ட் இந்த படத்தோட பட்ஜெட் 100 கோடி அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இதுக்கு அநேகமா அனிருத் தான் இசையமைக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி அனிருத் இசையமைக்கும் பட்சத்துல 3வது முறையா உலகநாயகன் படத்துக்கு அவர் இசையமைக்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே இந்தியன் 2, விக்ரம் அப்படின்னு 2 பிளாக் பஸ்டர் மியூசிக்கல் ஆல்பம்ஸை கொடுத்தவர் தான் அனிருத். இது 3வது முறையான ஒரு கொலாபரேஷனா இருக்கும். பட் ஆனா இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பேஸ்ல இருக்கும். அண்ட் அதே மாதிரி தேசிங்கு பெரியசாமி அவர்களுக்கு இந்த படத்துக்காக 5 கோடி ரூபாய் சம்பளமா பேசப்பட்டிருக்கு. இந்த படத்தோட ஒரு சுவாரஸ்யமான தகவல் தான் இப்ப கிடைச்சிருக்கு. அதன்படி என்னன்னா, இவ்வளவு நாள் எப்பப்பா ஷூட்டிங் போறீங்க அப்படின்னு ரசிகர்கள் கேட்டு வந்த நிலையில இப்ப ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு. அதாவது நெக்ஸ்ட் மந்த் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்களாம். அண்ட் இந்த படத்தை இந்த வருடத்தோட இறுதி அல்லது அடுத்த வருட துவக்கத்துல ரிலீஸ் பண்ண கமல் அவர்கள் பிளான் பண்ணிட்டு இருக்காராம். அண்ட் இதை முடிச்ச கையோட வெந்து தணிந்தது காடு பார்ட் 2 ஷூட் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இது மட்டும் இல்லாம கௌதம் மேனன் அவர்கள் விடிவி பார்ட் 2 ஓட ஸ்கிரிப்டையும் ரெடி பண்ணிட்டு இருக்காராம். சொல்ல முடியாது, 2 படங்களுமே அடுத்தடுத்து கௌதம் மேனன் அவர்களோட சிம்பு பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது.